ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு மிஷனரி குறித்து நம்ம பார்க்கலாம். அவருடைய பெயர் இக்னேஷ் லயோலா. அவருடைய பெயர். அவர் ஒரு இராணுவ வீரர், ஸ்பெயின் தேசத்தை சார்ந்தவர். அந்த தேசத்தில் அவர் ஒரு எப்படி சொல்கிறது, கோட்டையில் துப்பாக்கி ஏந்தினவராக இருக்கிறார். எங்கன்னா ஸ்பெயின் தேசத்தினுடைய கோட்டையில் அவர் ஒரு வீரராக இருக்கிறபடினால இப்படி இருக்கும்போது அவருடைய வாழ்வு போயிட்டு இருக்குது. சந்தோஷமாக தான் போயிட்டு இருக்கு. வீரராக இருக்கிறார், நல்ல சம்பளம் இருக்குது, குடும்பத்தை பார்த்துக்கிறார். இப்படி இருக்கும்போது திடீரென்று ஒரு யுத்தத்தில் அவருடைய கால் வெடிகுண்டு பட்டு துப்பாக்கி சுட்டுனா அவருடைய ஒரு கால் போயிடுச்சு. இப்படி படுக்கையில் ரெஸ்ட்டில் இருக்கும்போது நிறைய பரிசுத்தவனுடைய புத்தகத்தை அவர் படிக்கிறார். அந்த புத்தகத்தெல்லாம் படித்த உடனே அவருக்கு இவ்வளோ நாள் வாழ்ந்தது போதும், கர்த்தருக்கென்று வாழணும்னு முடிவு பண்ணார். வெளியே அந்த காலெலாம் சுகமானதுக்கப்புறம் தேவனோடு அதிக நாட்கள் இருந்தார். அதுக்கு பின்பதான் மன்ரேசா அப்படிங்கிற ஒரு குகையில் தங்கி பல நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தார், ஜெபித்தார், சில காரியங்களை கற்றுக்கொண்டார். எப்படி ஆண்டவரோடு இருக்க அந்த உறவெல்லாம் ரொம்ப அதிக உறவில் பலப்பட ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் ரோம் தேசத்துக்கு போனார். கடந்து போயிட்டு 11 வருஷம் ரோம் தேச லாட்டின் மொழியை கற்றுக்கொண்டார். அவருடைய அந்த ஊழியத்தின் அனுபவத்தில் 2 விஷயத்தை வச்சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்கும். விசுவாசத்தை பற்றி சில பேர் எடுப்பாங்க, விசுவாசத்தை பற்றியே போயிட்டு இருப்பாங்க. சில வரங்களை வச்சு பேசிட்டு இருப்பாங்க. சிலர் சத்தியத்தை பற்றியே பேசுவாங்க, சிலர் கிருபையை பற்றி தூக்கி பேசுவாங்க. இவருடைய கான்செப்ட் என்னவனா, ஏழ்மை, கற்பு, இந்த 2 வார்த்தையின் அடிப்படையில் தான் அவருடைய மினிஸ்ட்ரி இருந்துச்சு. ஏழ்மையில் இருந்தாலும் கற்புடையவர்களாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய தாட் இருந்தது. ஏழ்மைன்னு சொல்ல எளிமையான வாழ்வையும் கற்புள்ள வாழ்வையும் அவர் எடுத்திருந்தார். அப்புறம் அவர் இயேசு சபைன்ற ஒரு சபையை ஆரம்பித்து அதில் கிட்டத்தட்ட அன்றைய காலங்களில் 1000க்கு மேற்பட்ட ஊழியர்கள் வந்துட்டாங்க, அதாவது உறுப்பினர்களாக வந்துட்டாங்க. அக்சானியா என்ற இடத்துல அவர் மன்னிக்குவோம், அந்த இடத்துல அந்த தேசத்தில் ஸ்பெயினில் கிட்டத்தட்ட 1000க்கு மேலே ஆட்கள் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இவருடைய அந்த ஜப வாழ்வு, பரிசுத்த வாழ்வு, கற்பு வாழ்வு குறித்து அவருடைய டீச்சிங் இருந்தது. நிறைய பேர் துறவு வாழ்க்கை கூட வந்தாங்க, ஆண்டவர் அறிந்து கொள்ள வந்தாங்க, துறவு வாழ்க்கை விரும்பினாங்க. ஏன்னா அவ்வளோ பரிசுத்தத்துக்கு போதிக்க மக்களுடைய இருதயம் தேவனுடைய அன்புக்காக இயங்க ஆரம்பிச்சது. பல நாட்களாக தேவனோடு இருந்தார். அவருடைய ஊழியத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவருடைய சரித்திரத்தை படித்து ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர். அவருடைய ஊழியத்தில் நிறைய அற்புதங்களை செய்தார், நிறைய அதிசயங்கள் நடந்தது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்கள் எல்லாம் நிறைய நடக்க ஆரம்பிச்சது. 1550ஆம் ஆண்டு அவர் என்ன பண்ணிட்டார், இறந்துட்டார். 556ஆம் ஆண்டு 1556ஆம் ஆண்டு கத்ரண்டிக்கு போய் சேர்ந்தார். ஆனால் அவருடைய ஊழியத்தின் காலங்களில் பலமான செயல், பலத்த ஒரு அசைவை உண்டாக்கினார். யாருன்னு சொன்னால் இக்னேஷியஸ் லயோலா. இன்னைக்கு நம்ம பேசுகிறோம்ல, அப்போ உண்மையிலே அவர் அசைத்திருக்கார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரானவர் இக்னேஷியஸ் லயோலா அவர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வம்சத்தாருக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை ஒரு தியாகம், எத்தனை அர்ப்பணிப்பு, எப்பேற்பட்ட முயற்சிகளை அவர் செய்திருக்கிறார். நாங்களும் எதையாகிலும் ஒன்று செய்யணும். சில நேரம் நாங்கள் எதை இழந்தா கூட எங்களுக்கு புத்தி எங்களுக்கு சரியானவைகளை சொல்ல முடியவில்லை, எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருடைய வாழ்வில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. நாளில் உங்களை பார்க்கிற பிள்ளைகள் எங்களுக்கு எதையாகிலும் கற்றுக் கொடுத்து உமக்குள்ளே பலப்படுத்த ஒரு திரும்புதலை, ஒரு மனம் திரும்புதலை, பட்சமாய் திரும்புதலை ஏற்படுத்துவீராக. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.